அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 12 நடுவு நிலைமை 117வது குறள். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. நடுவுநிலை தவறாது அறவழி நடப்பவனுக்கு வரும் வறுமையை சிறந்த செல்வமாக அறிஞர்கள் அறிவார்கள். உயர்ந்தவர்கள் நீ கெட்டுப்போனவன் என்று கூற மாட்டார்கள். வறுமை வந்தாலும் நீ கவலைப்படாதே. நிலைமையாயிருந்தால் வறுமை கூட செல்வமாகவே கொள்வர் உயர்ந்தோர். வறுமையாகவும் உயர்ந்தோர் கொள்ள மாட்டார், தாழ்வில்லை உனக்கு. எனவே தைரியமாக நடுவு நிலைமை பின்பற்றி வாழ்வாயாக. உயர்ந்தோர் சான்றோர்கள் அறிஞர்கள் துணையாக நிற்பர். 115, 116, 117 இந்த 3 குறளால் தீவினையால் துன்பமும் நல்வினையால் இன்பமும் வருகின்றது என அறிந்து நடுவு நிலைமையுடன் எப்பொழுதும் இருப்பதே சான்றோர்க்கு அழகு என்பதும், நடுவு நிலைமை தவறினால் கேடுதான் வரும் என உணர்ந்து எப்பொழுதும் நடுவு நிலைமையுடன் இரு என்றும், நடுவு நிலைமையில் இருந்து வறுமை வந்தால் அதை வறுமையாக நினைக்காது செல்வமாகவே உயர்ந்தோர் கருதுவர் என்று கூறி, நடுவு நிலைமையுடன் இருந்தால் அனைவரும் மதிப்பர், நல்லதே வரும் என உறுதியாக கூறுகிறார் திருவள்ளுவர் இக்குறளின் மூலம். நன்றி, வணக்கம்.